ஒரு புது வீடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. இதுக்கு சோலார் சிஸ்டம் பண்ணும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, ஒரு ப்ராப்பரான எலக்ட்ரிக்கல் லேஅவுட் டயகிராம் உங்ககிட்ட இருக்கணும். சரிங்க, அந்த அளவுக்கு நான் டெப்த் நாலேட்ஜா அதுல போக விரும்பல. பட் பேசிக்கா என்ன செஞ்சு வச்சிருக்கணும் அப்டின்ற ஒரு டீடைல் எனக்கு வேணும் அப்டின்னா, மொட்டை மாடியில எந்த ஏரியால சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணலாம்னு நெனைக்கிறீங்களோ, அங்க இருந்து உங்களோட ஈபி ரூம் வரைக்கும் ஒரு ஒயர் வந்து நீங்க கொண்டு வரணும். அதாவது என்ன ஒயர்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, எய்தர் அது டிசி கேபிளா இருக்கலாம். அல்லது மேலேயே இன்வெர்ட்டர வச்சு அது சிங்கிள் பேஸாகவோ, 3 பேஸாவோ கன்வெர்ட் பண்ணியிருந்தோம்னா, ஏசி லைன் ஒயரா இருக்கலாம். ஸோ இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஒயர்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்க மொட்டை மாடியிலிருந்து ஈபி ரூம் வரைக்கும் டிராவல் ஆகும். ஸோ கம்பல்சரி இன்வெர்ட்டர கீழ தான் வைக்கணுமா? கம்பல்சரி இன்வெர்ட்டர மேல தான் வைக்கணுமா? அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் வரலாம். இந்த கீழ, மேல அப்படின்றது எது டிசைட் பண்ணும்னா, கேபிளோட லென்த் தான். ஒரு வீட்டோட லென்த்த பொறுத்து எந்த அளவுக்கு ஒயர் லாஸஸ் இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணும். இது விஷயம். 2வது விஷயம் ஸ்பேஸ். ஈவன் தோ நீங்க வந்து ஒரு இனஃப் ஸ்பேஸ் இருந்தா கூட, அதாவது மொட்டை மாடியில சோலார் போடுறதுக்கு பெரிய ஸ்பேஸ் இருந்தா கூட, அங்க இன்வெர்டர் வைக்கிறதுக்கு ரூம் இல்லாத பட்சத்துல நம்ம கீழ கொண்டு வந்து தான் ஆகணும். அதே போல கீழ ஈபி ரூம் வைக்கிற இடத்துலயும் உங்களுக்கு சரியான ஸ்பேஸ் இல்லைன்னா, மேல ஏதாவது ரூம் இருக்கு அப்படின்னா, அந்த ரூம்ல வச்சாகணும். சோ, இது 2 விஷயத்த பேஸ் பண்ணியிருக்கு. 1 ஒரு சஃபிஷியன்டான ஸ்பேஸ் இருக்கணும். 2வது கேபிளோட லென்த்த கால்குலேட் பண்ணணும். இந்த 2ல எது ஹை பிரையாரிட்டின்னு கேட்டீங்கன்னா, லாஸஸ் தான். சோ, நம்ம கேபிள் லாஸ கால்குலேட் பண்ணி, அதுக்கு சரியான சோலார் சிஸ்டத்த இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ புது வீடு கட்டுறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மொட்டை மாடியிலிருந்து ஈபி ரூம் வரைக்கும் நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் பைப் வந்து லே பண்ணணும். டியூரிங் இன்ஸ்டாலேஷன் சோலார் சிஸ்டம் பண்றதா இருந்ததுன்னா, நீங்க அந்த டைம்லயே டிசி கேபிளோ, ஏசி கேபிளோ நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். இது எப்போ முடியும் அப்டின்னா, மொட்டை மாடியில இன்வெர்டர் வைக்கலாம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, மேல இருந்து ஏசி கேபிள் லே பண்ணிருங்க. இல்ல சார் எனக்கு கீழ தான் ஸ்பேஸ் இருக்குன்னா, தாராளமா டிசி கேபிள லே பண்ணிருங்க. இது உங்களுக்கு சஃபிஷியன்ட்டா இருக்கும். ஃபியூச்சர்ல ரீவொர்க் வைக்காது. இதுல 2வது கேட்டகரி ஏற்கனவே இருக்கிற வீடு. இந்த வீட பார்த்துட்டீங்கன்னா, கன்சீல்டா பைப் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அவுட்டர்ல தான் பைப் அடிச்சு எடுத்துட்டு வரணும். இப்படி பைப் அடிச்சு எடுத்துட்டு வரும்போது, ஆல்ரெடி எங்கெங்க வாட்டர் பைப் லைன்ஸ் போயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, இதே கேஸஸ் தான். மொட்டை மாடியிலிருந்து ஈபி ரூம் வரைக்கும் வரணுன்றது காமன் டெர்ம்ஸ். இந்த மாரி கொண்டு வந்துரணும். இதுல எக்ஸிஸ்டிங் வீட்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, கீழ அண்டர் கிரவுண்ட்ல எர்த் போடும்போது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ட்ரெயினேஜ்க்கான பைப்ஸ் போயிட்டு இருக்கும். சோ இத வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்னா, பில்டிங் ஓனரோட டிஸ்கஸ் பண்ணி எந்த இடத்துல ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்ல, எந்த இடத்துல நமக்கு மண் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த இடத்துல ப்ராப்பரான எர்த்திங் போடணும். ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, எர்த் போடுறதுக்கு ஸ்பேஸ் இல்ல அப்படின்றதுனால, ஒரே ஒரு சிங்கிள் எர்த்த போட்டுட்டு அதிலேயே டிசி, ஏசி இந்த 2யுமே கம்பைன் பண்றாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க. சோலார்ல இருந்து வர்ற டிசி பவர் ஆகட்டும், இன்வெர்டர்ல இருந்து வர்ற ஏசி பவர் ஆகட்டும், இந்த 2மே எர்த்ல என்னைக்குமே கம்பைன் ஆகக்கூடாது. இது எப்பவுமே டேஞ்சர். சோ ஏசிக்கு தனியாவும், டிசிக்கு தனியாவும் நீங்க செப்பரேட் வயரிங் பண்ணி 2 சிஸ்டத்தையும் நீங்க ஸ்டாண்ட் அலோனா குடுக்கும்போது தான், உங்க இன்வெர்ட்டரோட லைஃப்பும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆஸ் வெல் அஸ் எலக்ட்ரிக்கல் சேஃப்டியாவும் இருக்கும். சோ வயரிங்க பொறுத்தளவுக்கு வீட்டுக்குள்ளார ஏதாவது வயரிங் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எந்த வயரிங் செட்டப்பும் வராது. ஏன்னா, இது ஆன் கிரிட் சிஸ்டம். ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படின்றது என்ன பண்ணும்னா, மொட்டை மாடியிலிருந்து வர்ற பவர டைரக்ட்டா உங்க ஈபி மீட்டர் பாக்ஸ்ல கனெக்ட் பண்ணி, சோலார், ஈபி இந்த 2ம் சேர்ந்து தான் உங்க வீட்டுக்குள்ள வருமே தவிர, ஈபில இருந்து வர்ற அவுட்புட்ட பேட்டரி சிஸ்டம் மாரி சார்ஜ் பண்ணி எத்தன லைட், எத்தன ஃபேன்னு பிரிச்சு பிரிச்சு குடுக்குற ஆஃப் கிரிட் அல்லது யூபிஎஸ் கான்செப்ட். இந்த மாரியான கான்செப்ட்ல ஆன் கிரிட் சிஸ்டம் வேலை செய்யாது. ஆன் கிரிட் சப்சிடில போடுற சிஸ்டம் எப்படி வேலை செய்யும்னா, சிம்பிளா சொல்றோம். சோலார், ஈபி இந்த 2ம் சேர்ந்து உங்க வீட்டுக்குள்ள வரும். நீங்க பவர் பகல்ல யூஸ் பண்றீங்கன்னா, சோலார் உங்களுக்கு சப்ளை பண்ணிரும். ஈபிய உள்ள விடாது. சப்போஸ் நீங்க வீட்ல யாருமே இல்லைன்னா, புரொடக்ஷன் ஆஃப் பவர் ஈபிக்கு போயிடும். இந்த பவர மெஷர் பண்றது தான் கவர்ன்மென்ட்ல நெட் மீட்டரிங் குடுக்குறாங்க. இந்த நெட் மீட்டர் நாம ஈபில இருந்து எவ்வளவு பவர் வாங்குறோம், ஈபிக்கு எவ்வளவு பவர் குடுக்குறோம். இந்த 2 டீடைல்ஸுமே மெஷர் பண்ணும். மாச கடைசியில நீங்க வாங்குனது, குடுத்தது. இந்த 2க்கு இருக்க டிஃபரன்ஸ் தான் உங்க கரண்ட் பில்லா வரப்போகுது. ஒருவேள 500 யூனிட் குடுத்து 500 யூனிட் வாங்கியிருந்தீங்கன்னா, உங்க பில் 0. வெறும் மினிமம் நெட்வொர்க் சார்ஜஸ் மட்டும் பே பண்ணுவீங்க. சோலார் பத்தின இன்னும் நெறைய தகவல் தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம குரோயினா சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தாங்க் யூ.